சிம்மம். சிம்மராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் லாபஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 11ஆம் இடத்திலிருந்து வந்த குரு பகவான் இப்போது விரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய 12ஆம் இடத்திற்கு அதிசார குரு பயிற்சியாக மாறுகிறார். அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் அவர் 12ஆம் இடத்துல வலுவான ஒரு அமைப்பில் இருப்பார். வலுவான அமைப்புனா உச்சம் என்கின்ற அமைப்பில் இருப்பார். 8-12ஆம் இடங்களோடு அவர் தொடர்பு கொள்கிறார். எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் உண்டு. எதிர்பாராத நன்மைகள் இருக்கும். இந்த 50 நாட்களுக்கு மட்டும் எதிர்பாராத அறிமுகங்கள் இருக்கும், எதிர்பாராத துவக்கங்கள் இருக்கும், இனிய இன்ப அதிர்ச்சிகள் இருக்கும், நல்ல திருப்பு முனையான சந்தர்ப்பங்கள் இருக்கும். அதுக்கான சந்திப்புகளும் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டுங்க. குரு பகவான் இப்போது என்ன பண்ணுவார்? 4, 6, 8 என்கின்ற 3 இடங்களை பார்க்கக்கூடிய தன்மை உண்மையிலேயே பெரிய கொடுப்பனை தாங்க. கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும். குரு பகவான் 12ஆம் இடத்திற்கு வந்தாலே அதிகமான செலவுகள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. செலவு இருக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி வருமானம் இருக்கணும் இல்லையா? நல்ல வருமானத்தை கொடுத்து விட்டு அதை நற்செலவாக பண்ணக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக குருவின் அமைப்பால் உண்டுங்க. நல்ல செலவு இருக்கும், வருமானத்தையும் கொடுப்பாரு. ஆனால் அது நல்ல விதமாக செலவு பண்ணக்கூடிய தன்மை. வீடு கட்டுறது, வாகனம் வாங்கிறது, நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான சில விஷயங்களில் செலவுகள் இருக்கக்கூடிய தன்மைகள் இந்த 50 நாட்களுக்கு உண்டு. வீட்டு கனவுகள் பலிக்க போகிறது. ஒரு அட்வான்ஸாவது கொடுத்துருவீங்க. இந்த 50 நாளில் வீடு வாங்கிடுவீங்களான்னா வீடு வாங்குறதுக்கான முன்னேற்பாடுகளை செய்யக்கூடிய, வீடு கட்டுவதற்கான முன்னேற்பாடுகளை செய்யக்கூடிய அமைப்பு இந்த அதிசார குரு பயிற்சினால் உண்டு. ஒரு சொந்த வீடு வாங்குறதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது, வீடு கட்டுறதுக்கு வீட்டடி மனம் வாங்குறதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது, இளைய பருவத்தினருக்கு வாகன யோகம் கிடைக்கக்கூடிய தன்மை, பங்குச்சந்தை யோக வணிகம் போன்றவைகளில் இது வரைக்கும் நஷ்டமானவங்களுக்கு திரும்ப லாபம் வரக்கூடிய தன்மை, நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு போட முடியக்கூடிய ஒரு சூழல், கையில் காசு தங்கக்கூடிய ஒரு அமைப்பு, எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 8ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல உச்சனாகி 8ஆம் இடத்தையே பார்க்கிறார். கிழக்கு திசையில் இருக்கக்கூடியவர்கள், குறிப்பாக சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே மிகப்பெரிய அளவில் அந்த இருக்கின்ற நாடுகளில் குடியுரிமை போன்ற அமைப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இருக்கின்ற நாடுகள்லேயே வசதி வாய்ப்புகள் வலிமையாக வரக்கூடிய அமைப்புன நல்லவைகள் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு இனிமையான அதிசார குரு பயிற்சியாகவே சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த பயிற்சி இருக்குதுங்க. ஏதாவது கஷ்டம் நஷ்டம் இருக்குமானா குரு பகவான் உங்களுக்கு யோக கிரகம் ஒரு 12ஆம் இடத்துல வலிமை அடைவது என்பது செலவுகளை அதிகமாக கொடுத்து கொஞ்சம் பயணங்கள் இருக்கத்தான் செய்யும். இந்த 50 நாளில் தேவைப்படுறதுக்காக கொஞ்சம் தேவையின்றி எக்ஸ்ட்ரா அலையிற மாதிரி இருக்கும். வெளிநாடு போகிற மாதிரி இருக்கும், வெளிமாநிலம் போகிற மாதிரி இருக்கும், பக்கத்து மாவட்டத்திற்கு போகிற மாதிரி இருக்கும், அடிக்கடி பயணம் போகிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நம்மளுடைய ஜாதக அமைப்பிற்கு ஏற்ற போல் ஒருவர் பக்கத்து ஊருக்கு அடிக்கடி போவார், ஒருத்தர் பக்கத்து மாநிலத்திற்கு அடிக்கடி போவார், ஒருத்தர் பக்கத்து நாட்டிற்கே போகக்கூடிய சூழல்கள். இவைகளின் மூலமாக பணங்கள் வரக்கூடிய நன்மையை செய்யக்கூடிய அதிசார குரு பயிற்சியாக அமைந்திருக்கிறது இந்த 2025 பயிற்சி சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும்.